தானாக உதவ முன்வரும் கருணை உள்ளத்துக்கு நல்ல மதிப்பை கொடுங்கள். உங்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்ற இயல்பான ஆர்வத் துடிப்புடன் உங்களை நெருங்குகின்ற நண்பன் நீங்களாக தேடிச் செல்லும் நண்பனை விட மிகவும் அதிகமாக உங்களை நேசிப்பான். ஆற்றுப்படுகை ஓரத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் பணக்கார பண்ணையாரின் மகனும் சலவை தொழிலாளியின் மகனும் ஒரே பள்ளியில் சேர்ந்து படித்தார்கள். பண்ணையார் மகன் தினமும் பள்ளிக்கு வரும்போது அழகான புது புது உடைகளை அணிந்து பார்க்கின்றவர்களை பரவசமூட்டுவான். செல்வ செழிப்பை காட்டுவதற்காகவே பள்ளிக்கு செல்வது அவனுடைய வாடிக்கையான செயல். அவனை பார்த்த மற்ற மாணவர்கள் அவன் அருகில் சென்று பேசுவதற்கோ அல்லது உட்காருவதற்கு கூட தயக்கம் காட்டுவார்கள். சலவை தொழிலாளியின் மகன் தினமும் கிழிந்த கால் சட்டைகளை அணிந்து வந்தான். அதனால் பண்ணையார் மகன் சலவை தொழிலாளி மகனின் கிழிந்த டவுசரை காட்டி தபால் பெட்டி என்று தினமும் அவன் நண்பர்களோடு சேர்ந்து கேலியும் கிண்டலும் செய்வான். ஆனால் சலவை தொழிலாளியின் மகன் எதிர்காலத்தில் ஒரு நாள் நானும் பணக்கார சிறுவனை போல் உடையணிந்து செல்வேன் என்று தினமும் கனவு காண்பான். ஒரு நாள் பணக்கார மாணவனின் விலை உயர்ந்த சட்டை சலவை செய்வதற்காக தனது வீட்டில் கிடப்பதை பார்த்தான் சலவை தொழிலாளியின் மகன். நீண்ட நாட்களாக அவன் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள ஆசையை நிறைவேற்ற என்று அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஒரு முறையாவது பணக்கார பண்ணையாரின் மகனின் சட்டையை அணிந்து பார்த்து விட வேண்டும் என்ற ஆசையில் வீட்டில் யாரும் பார்க்காத நேரத்தில் அதை எடுத்து அணிந்து பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைந்தான். அதே மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அவன் ஊரில் ஓடுகின்ற ஆற்றின் பக்கம் ஓடினான். அந்த ஆற்றில் பணக்கார பையனின் வீட்டில் வேலை செய்கின்ற ஒரு வேலையால் சலவை தொழிலாளியின் மகன் அணிந்திருந்த சட்டையை பார்த்து விட்டான். அந்த வேலையால் நடந்ததையெல்லாம் பணக்காரனிடம் சொன்னான். கடும் கோபம் கொண்ட அந்த பணக்காரன் சலவை தொழிலாளியையும் அவன் மகனையும் ஊரின் பொதுவான இடத்திற்கு அழைத்து வந்து பலர் முன்பு நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தினான். அந்த ஏழை சலவை தொழிலாளியின் மகன் அவமானம் தாங்க முடியாமல் தலை குனிந்து நின்றான். பஞ்ச பரதேசின் நாயே, உனக்கெல்லாம் பட்டு சட்டை கேட்குதா என்று அவனுக்கு மயக்கம் வரும் வரையில் பிரம்பால் அடித்து நொறுக்கினான் பணக்கார சிறுவனின் தந்தை. அந்த நிகழ்ச்சியை பணக்கார சிறுவன் பார்த்து இறக்கப்படாமல் கைதட்டி சிரித்தான். ஏழை சிறுவன் அணிந்த பட்டுச்சட்டையை பலர் கண்முன்னே மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்து விட்டான் அந்த பணக்கார தந்தை. அவமானம் தாங்க முடியாமல் சலவை தொழிலாளி தனது மகனை அந்த பள்ளியிலிருந்தே நிறுத்திவிட்டார். அதன் பிறகு அந்த சிறுவனும் தனது தந்தையோடு சேர்ந்து சலவை தொழில் செய்ய ஆரம்பித்தான். காலம் மாறியது. சலவை தொழிலாளியின் மகன் வளர்ந்து திருமணமாகி மனைவி குழந்தைகளோடு கல்கத்தா நகரிலே தனது குடும்ப தொழிலை மிகவும் ஈடுபாட்டோடும் சிறப்பாகவும் செய்து கொண்டான். ஒரு நாள் மாலை நேரத்திலே அந்த சலவை தொழிலாளி சாலை ஓரத்தில் நடந்து வந்த பொழுது அங்கே ஒரு பிச்சைக்காரன் சாலை ஓரத்தில் செத்து கிடப்பதை பார்த்தான். மற்றொரு பிச்சைக்காரன் இறந்த பிச்சைக்காரன் இறுதி சடங்கிற்காக வந்து போகிற மனிதர்களிடத்தில் பணம் வசூல் செய்து கொண்டிருந்தான். கூட்டமாக மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த சலவை தொழிலாளி கூட்டத்தை விலக்கிவிட்டு எட்டி பார்த்தான். உடல் முழுவதும் புண்ணாக தாடியும் மெலிந்த உடலோடு ஒரு பிச்சைக்காரன் நிர்வாணமாக செத்து கிடந்தான். அவனது உடலை ஈக்கள் மொய்த்தன. இறந்து போனவனின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். அவனுக்கு தன் பள்ளி வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. அவன் தன்னோடு படித்த பணக்கார பண்ணையாரின் மகன் என்றும் ஊர் பஞ்சாயத்தில் தன்னை அவமானப்படுத்தி தன்னை படிக்க விடாமல் தடுத்தவன் என்றும் அவன் நினைவுக்கு வந்தது. ஆனாலும் அவனை முழுமையாக மன்னித்து அவன் மீது பரிவும் இரக்கமும் கொண்டான். தகாத வழியில் சென்று தன் சொத்தையெல்லாம் அழித்துவிட்டு வேறு ஊரில் அனாதை போல பிடமாக கிடக்கிறானே என்று மனவேதனை அடைந்தான். வேகமாக தன் வீட்டுக்கு சென்று வீட்டு செலவுக்காக வைத்திருந்த பணத்தை எடுத்து ஜவுளி கடைக்கு சென்று பட்டு வேட்டி ஒன்று விலைக்கு வாங்கி பிணத்தின் மீது போர்த்து விட்டான். அதை கண்ட மற்றொரு பிச்சைக்காரன் வியப்போடு, எதற்காக இறந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு நீ பட்டு வேட்டியை போர்த்துகிறாய் என்று கேட்டான். அது ஒரு கடன், மிகவும் நாள்பட்ட கடன், அதை இப்பொழுதுதான் செலுத்த முடிகிறது என்று சலவை தொழிலாளி தனது சிறுவயது பள்ளித்தோழரின் நிலையை எண்ணி கண்ணீர் விட்டபடியே வீடு திரும்பினான். ஆடைக்காக சிறுவயதில் பட்ட அவமானங்கள் எளிதில் மறக்க முடியுமா?
சிறுவயதில் ஏற்பட்ட நட்பு எவ்வளவு வயதானாலும் அதன் கசப்புணர்வுகளை மீறி மீண்டும் துளிர்க்கவே செய்கிறது. ஆடைகளின் பயணம் வியப்பானது. அளவு கடந்த துன்பத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையில்லாத இன்பம் காத்திருக்கும். கவலைப்படாதே.